எவ்வளோ நேரம் வேலை பார்த்துருக்கோம். இப்போ தான் நிம்மதியாக இருக்கு. இதில் இவளுக வேற எம்மா தாங்க முடியலை. நல்ல வேலை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. கொஞ்ச நேரம் போய் படுக்க வேண்டியதுதான். எப்பா கொஞ்ச நேரம் அப்படியே தூங்குவோம். இப்போ தான் படுத்திருக்கேன், அதுக்குள்ளே குப்பண்டிக்கார வந்துட்டானா? சரி போவோம், குப்பண்டி கொடுத்துட்டு வருவோம் குப்பையை. ஏக்கா இவ்வளோதான் குப்பையா? ஆமாம் தம்பி இவ்வளோதான் குப்பை. ஏன்னா அன்னைக்கே கொடுத்துட்டேன்ல. ஆமாம் உங்களுக்கு நான் காசு கொடுத்துட்டேனா? கொடுத்துட்டீங்கக்கா. சரி தம்பி. அக்கா இந்த பாக்ஸ் அதில் இருந்துச்சு. என்ன பாக்ஸு தம்பி? அது குப்பையாக தான் இருக்கும், நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க. இல்லைக்கா நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்க. சரி தம்பி நீ இப்போ நான் பார்த்துக்கிறேன். என்னவா இருக்கும் பாக்ஸில்? பிரித்து தான் பார்ப்போமே. இன்னும் ஏதோ பட்டன் மாதிரி இருக்கு. சரி அதை ஸ்விட்ச் பண்ணி பார்ப்போமே. ஐயோ எனக்கு என்னாச்சு? நான் என்ன கீழே இருந்தேன், மேலே தானே உட்காந்துட்டு இருந்தேன். எப்படி கீழே வந்தேன்? கடவுளே, என்ன நான் இவ்வளோ குட்டியாயிட்டேன்? இந்த அம்மா வேற எங்கே போய் தொலைஞ்சாலோ தெரியல. கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், காதே கேட்காத மாதிரி. எங்கே போனாலோ வெளியே போய் கதோட போயிட்டா போல. சரி நம்ம போய் படுப்போம். என்ன வேலை ஸ்கூலில்? அவளுக்கு டீச்சர் வேலை பார்க்க வராளா இல்லை நம்ம டீச்சரை வேலை பார்க்க போகிறோமான்னு தெரில. நம்மள்கிட்டே எல்லா வேலையும் சொல்கிறது. சி என்னடா வாழ்க்கை. வந்து படுப்போம் போ. சோனியா வந்துட்டா. எட்டி சோனியா இங்கே பாரு, உன் அம்மா கீழே இருக்க. எட்டி இங்கே பாரு டி. இது என்ன பட்டன்னு கட்டல் மேலே கிடக்கு. நம்மளே டயர்டாக இருக்கோன்னு படுக்க வந்தால் கட்டல் மேலே கண்டது கழுதையெல்லாம் கிடக்கு. இந்த அம்மா எடுத்தே வைக்க மாட்டா. போ அங்கிட்டு. கட்டல் மேலே வந்து உட்காந்துருக்க நல்ல சோசா. எட்டி சோனியா இங்கே பாருட்டி, நான் கீழே அம்மா நிற்கிறேன். எட்டி இங்கே பாரு. கழுதை எந்திரிச்சு எந்திரிச்சு படுக்குது, பார்க்க மாட்டேக்குதே. சரி இந்த அம்மா வந்துட்டாளான்னு போய் பார்ப்போம். ஏட்டி ஓ அம்மா கீழே தான்ட்டு இருக்கேன் பாருட்டி. இன்னும் இந்த அம்மா எங்கே போனான்னு தெரியலையே. இன்னும் வீட்டுக்கு வரல. வர வர இந்த அம்மாவுக்கு பொறுப்பே கிடையாது. எட்டி கழுத, நீனா பொறுப்பை பற்றி பேசுகிற? படிக்கிறதுக்கு வழி இல்லை, நீலாம் பொறுப்பை பற்றி பேசுகிற. எட்டி சோனியா, என்ன அம்மா இன்னும் வரலையா? எங்கே போயிருக்கா? அவளுக்கு ஊர் சுற்றுறது தானே வேலை, ஊர் சுத்த போயிருப்பா. ஆமாம் மட்டி, ஊடு தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் தான் ஊர் சுற்றிட்டு அலையிறிய, நானா ஊர் சுற்றிட்டு அலையிறேன். ஏட்டி கொஞ்சம் இங்கே பாருங்க டி. ஹலோ அப்பா. அப்பா அம்மா இன்னும் கிடைக்கவே இல்லை. என்னன்னுமே தெரியலப்பா. நான் வீட்டுக்கு வந்து படுத்திருந்தேன்னா சரி அம்மா எல்லாட்டையும் கதவோட போயிருப்பான்னு நினச்சேன். ஆனால் அம்மா வீட்டிலே இல்லைப்பா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் வாரீங்களா? மக்களே என்ன மக்களே சொல்ற? அம்மாவை காணுமா? முதல்ல சத்யா எங்க? அவ வீட்டுக்கு வந்துட்டாளா? வந்துட்டாளான்னு பார்த்து எனக்கு சொல்லு. நான் இப்போ போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். என்ன மக்களே சொல்ற? இரு நான் உடனே பார்க்குறேன். சரிப்பா, எனக்கு ஆனால் பயமாக இருக்குப்பா. நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கப்பா. அப்புறம் நான் சத்யாக்கா இன்னும் காலேஜ்லேருந்து வரலை. வந்த பிறகு நான் சொல்கிறேன்ப்பா உங்களுக்கு ஃபோன் பண்ணி. நீங்கள் முதல்ல போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுங்கப்பா. அக்கா எப்போங்க்கா வந்தேன்? ஏன்க்கா ஒரு மாதிரி இருக்க? சொல்லுக்கா. எனக்கு எல்லாம் தெரியும் டி. அம்மாவை காணாமாமே, உண்மையா? சொல்லு. சரிக்கா, உனக்கு யார் இது சொன்னா அம்மா காணாமல் போயிருக்கான்னு? சரிப்பா அதை விடு. அம்மாவை தேடினீங்களா இல்லையா அதை ஃபஸ்ட்டு சொல்லு. அப்பாட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க்கா. நான் அப்பா வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களாங்க்கா. நம்ம வெயிட் பண்ணுவோம். சரி சோனியா, வெயிட் பண்ணி பார்ப்போம். போலீஸ் சார், நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே நான் வந்திருக்கேன்ல என் பொண்ணை காணோன்னு. எப்படியும் என் பொண்ணு புண்ணியத்தில் கிடச்சிட்டா சார், கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என் ஒய்ஃபை காணோம் சார். ப்ளீஸ் சார் கொஞ்சம் தேடி கண்டுபிடிக்கணும். நான் நடந்ததை சொல்கிறேன், கொஞ்சம் பார்த்தே கண்டுபிடிச்சி தாங்க சார். ஓகே சார், ஓகே, பதறாதீங்க. ஃபஸ்ட்டு பொறுமையாக என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள், ஓகேவா? சரி சார், நான் சொல்கிறேன். வீட்டில் குப்பை வண்டிக்காரங்க வந்திருக்காங்க. அவங்க வந்திருக்கும் போது என் ஒய்ஃப் வந்து குப்பையை போட போயிருக்காங்க. அப்போது ஒரு பாக்ஸு இருந்திருக்கு, அதை அவங்க கையில் கொடுத்துருக்காங்க. ஏக்கா இவ்வளோதான் குப்பையா?
ஆமாம் தம்பி, இவ்வளோதான் குப்பை. ஏன்னா அன்னைக்கே கொடுத்துட்டேன்ல. ஆமாம், உங்களுக்கு நான் காசு கொடுத்துட்டேனா? கொடுத்துட்டீங்கக்கா. சரி தம்பி. அக்கா, இந்த பாக்ஸ் அதில் இருந்துச்சு. என்ன பாக்ஸு தம்பி? அது குப்பையாக தான் இருக்கும், நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க. இல்லைக்கா, நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். சரி தம்பி, நீ இப்போ நான் பார்த்துக்கிறேன். என்னவா இருக்கும் பாக்ஸில்? பிரித்து தான் பார்ப்போமே. இன்னும் ஏதோ பட்டன் மாதிரி இருக்கு. சரி, அதை ஸ்விட்ச் பண்ணி பார்ப்போமே. ஓகே சார், நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டீங்கல்ல, இப்போ நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க. சரியா? சரி சார், ரொம்ப நன்றி. அப்பா என்னப்பா ஆச்சு? போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களாப்பா? கொடுத்த மக்களே, இந்த இப்போ பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளும் தேடி பார்ப்போம், நம்ம சைட்லேருந்து கொஞ்சம் தேடி பார்ப்போம். ஓகேவா? எப்பா போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களா? ஏன்ப்பா என்னப்பா ஆச்சு? நான் வீட்டில் இல்லாத நேரமாப்பா இப்படி நடக்கணும்? கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டாமா? இந்த அம்மா குப்பையை போடுறது குப்பையில் போட்டுருக்க வேண்டியதானே? ஏன்ப்பா இந்த தேவையில்லாத வேலை? சரி சரி, இப்போ அதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். நடந்ததை விட்டுருங்க. நடக்க போகிறதே நம்ம பார்ப்போம். இதுக்கப்புறம் நம்ம என்ன நடக்குது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம போய் நம்ம அம்மாவை தேடுவோம். ஃபஸ்ட்டு வாங்க, நம்ம போய் தேடலாம். ஃபஸ்ட்டு அம்மா கிடைக்கிறாங்களான்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேவா? மக்களே, நான் கீழே தான் மக்களே இருக்கேன். உங்களுக்கு கண்ணு தெரியலையா? நல்லா பாருங்க மக்களே. ஐயோ, என் பிள்ளைங்கள் நீ இல்லாமல் ரொம்ப தேடுதே. நான் வேற தெரியாமல் அந்த பட்டனை வேற கிளிக் பண்ணிட்டேன். என்ன செய்யறதுமே தெரியல. நான் எப்படி திருப்பி பழையபடி மாறுவேன்? என் விதி இப்படியே ஆயிரும் போலையே. சே, பாவம் சுமதி அக்கா. அவங்களுக்குலாம் இப்படி ஒரு நிலைமை வரவே கூடாதுமா. இப்போ தான் அவங்க பொண்ணு காணாமல் போனா, திருப்பியும் கிடச்சி பாவம் இப்போ தான் வந்தா. அதுக்குள்ளே இவங்களே இப்படி ஆகிப்போச்சே. இப்போ இவங்களை எங்கே போய் தேடுவாங்க? ஆனால் இந்த மாதிரி நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. ஐஃபில் இங்கே தான் போகிறா. நம்ம 3 நாளாக சாப்பிட கூட இல்லை. நம்ம பிள்ளைங்களாம் என்ன கஷ்டப்படுதோ தெரியலை. நம்ம வேற இப்படி சுற்றிக்கிட்டு அங்கேயும் கிடைக்குதான், ஏதாவது சாப்பிட்ற கிடைக்குதான்னு பார்த்தா கையிலையும் ஒன்றுமே கிடைக்க மாட்டுக்கு. ஐஃபில் இனி கொஞ்சம் பாரு. ஐஃபில் ஐஃபில் இனி கொஞ்சம் பாரு. ஐஃபில்மா இனி கொஞ்சம் பாரு. நான் கீழே தான் இருக்கேன். ஐஃபில், ஐயோ பார்க்காம போகிறாளே. எல்லாரும் வீட்டில் தான் கண்டுக்க மாட்டேக்கான்னு பார்த்தா இவளும் பார்க்காம போகிறாளே. ஐஃபில் நான் கீழே தான் ஐஃபில் இருக்கேன். என்னை கொஞ்சம் பாரு ஐஃபில். ஏன் ஐஃபில் பார்க்காம போகிறேன்? கொஞ்சம் கீழே பாரு ஐஃபில். யாரோ நீ கூப்பிடுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. ஐஃபில் ஐஃபில்னு யாரோ கூப்பிடுறாங்க. யார் அது? ஐஃபில் நான் தான் ஐஃபில். சுமதி கீழே பாரு. நான் தான் கூப்பிட்டேன் உன்னைய. இங்கே கீழே பாரு. யாரு? கீழே பார்ப்போம். யாரோ கீழே பாருங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கு. பார்ப்போம். அக்கா, உங்களுக்கு என்னாச்சு? நீங்கள் எப்படி இவ்வளோ குட்டியா? நீங்கள் ஏன்க்கா இவ்வளோ குட்டியாயிட்டீங்க? உங்களுக்கு என்னாச்சு? நான் உடனே இதை போய் ராஜேஷ் அண்ணன்ட்ட சொல்கிறேன். இருங்க, நான் உடனே போகிறேன். ஐஃபில், நான் சொல்கிறது மட்டும் கொஞ்சம் கவனமாக போய் சொல்லு ஐஃபில். சரிக்கா, சொல்லுங்க. நான் சொல்கிறேன், போய் சொல்லுங்க சீக்கிரம். ஐஃபில், நான் ஃபஸ்ட்டு குப்போண்டிக்காரன் வந்தான் சரியா? எங்கள் வீட்டில் எவன் ஒரு டப்பா போட்டானோ தெரியலை. ஒரு டப்பா இருந்துச்சு. அந்த டப்பாவால் தான் எல்லாமே வந்துச்சு. சரி, அந்த டப்பாவில் என்னதான் இருந்துச்சு அப்படி? அதான் சொல்கிறேன் கேளு. டப்பாவை திறந்தேன். உள்ளே என்னடா இருக்குன்னு பார்க்கலான்னு. உள்ளே ஒரு பட்டன் மாதிரி இருந்துச்சு. சரி, பட்டன் தானே அப்படி சொல்லிட்டு பட்டனை அமுக்குனேன். டக்குன்னு நான் மறைஞ்சிட்டேன். பார்த்தா நான் கட்டிலுக்கு கீழே இருக்கேன். ஒன்றுமே எனக்கு புரியலை. ஒரே மர்மமாக இருக்குது. எனக்கு இப்போ ஒன்று தோணுது. நான் அந்த பட்டனை டச் பண்ணாதான் திருப்பியும் பழையபடி வருவேனோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீ அதனால் எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு. நீ அப்படியே கையில் கையில் வச்சு கூட்டிட்டு போய் அந்த பட்டனை மட்டும் எங்கள் வீட்டில் இருக்கும். அந்த பட்டனை தேடி கண்டுபிடிச்சிட்டு நான் அந்த பட்டனை மட்டும் டச் பண்ணிட்டேன். நான் திருப்பியும் பழையபடி வந்துடுவேன். அதனால் நீ எனக்கு அது ஹெல்ப் மட்டும் பண்ண ஐஃபில். சரிக்கா, வாங்க, நான் உங்களை கூட்டு போகிறேன், வாங்க. ஐஃபில், ரொம்ப தேங்க்ஸ் ஐஃபில். ஏன்னா வீட்டில் நான் அவ்வளோ கற்றுனேன். காதுலே யாருக்கும் உள்ளலை. நீ தான் என்னைய பார்த்துருக்க. கடவுள் புண்ணியமோ என்னமோ தெரில, நீ என்னைய பார்த்துருக்க. சரி, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ வாங்க வாங்கக்கா, அப்படியே போவோம். சரிம்மா. அம்மா எங்கம்மா போனேன்? உன்னை தேடி தேடி ஒரு மாதிரி வருதுமா. நீ இவ்வளோ நாளாக இல்லாமல் ஒரு மாதிரி இருக்குமா. எங்கம்மா போனேன்? சீக்கிரம் வந்துருமா. சோனியா மக்களே. அத்தை வாங்கத்த. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறத விடு. இப்போ நான் சொல்கிற விஷயத்த கேட்டால் நீ வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்ப. ரெடியாக இருக்கியா? என்னத்தை சொல்ல போறீங்க? நானே நொந்து நூலாய் போய் இருக்கேன். உங்களுக்கே தெரியாதா வீட்டில் எவ்வளோ பிரச்சனைன்னு? பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக வருது. என்னதான் பாவம் செஞ்சோமோ தெரில எங்களுக்கு இந்த நிலமை. ஐய, ஏம்மா அப்படி சொல்கிற?
இப்போ நான் சொல்கிற விஷயத்தை கேட்கறதுக்கு தயாராரு. ரெடி, 1 2 3. உங்கள் அம்மா கிடைச்சாச்சு. எத்த என்னத்த சொல்கிறீங்க? எனக்கு கை கால்லாம் உதறுது. உண்மையாவே வாத்த? இருங்க ஒரு நிமிஷம், நான் அக்காவை கூப்பிடுறேன். அக்கா இங்கே கொஞ்சம் வா, ஐஃபில் எத்த வந்திருக்காங்க, ஏதோ உன்கிட்ட சொல்லணுமா? என்னது டீ, நானே இங்கே ஒரு மாதிரி எனக்கு தலை சுற்றிக்கிட்டு வருது. ஏன் டீ இப்போ கூப்பிட்டு தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்க? இப்பவும் சண்டை போட்டுகிட்டே இருக்கணுமா டீ? சொல்லு. அம்மாவும் காணாமல் போயாச்சு, இப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணுமா? சோனியா மக்களே இங்கே வா, நான் அத்தை கூப்பிடுறேன்ல. அந்த வாரம் தே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். உங்கள் அம்மா கிடைச்சாச்சு, உனக்கு தெரியுமா? என்னத்த சொல்கிறீங்க? உண்மையாகவே சொல்கிறீங்களா? எங்கள் அப்பா ரொம்ப நொந்து போயிருந்தாங்க அத்தை. நீங்கள் ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்கீங்க. நான் இருங்க, நான் எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. சத்யா அதெல்லாம் வேண்டாம், நான் உங்கள் அப்பாட்ட சொல்லிட்டேன் இருக்கேனீங்க. இப்போ உங்கள் அப்பா வந்துக்கிட்டு தான் இருக்காங்க, சரியா? அப்படியாத்த, ரொம்ப சந்தோஷம். சரி, எங்கள் அம்மாவை எங்கே? எங்கள் அம்மா கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னீங்க, எங்கே இருக்காங்க? இவ்வளவு நேரமாக உங்கள் கண்ணு முன்னாடி தான் இருக்காங்க, உங்களுக்கு கண்டுபிடிக்கையா தெரியல? அப்படியா? எங்கே இருக்காங்க எங்கள் அம்மா? இங்கே வா பக்கத்தில். பத்தியா, உங்கள் அம்மா என் உள்ளங்கையில் இருக்காங்க, பத்தியா? இது எப்படி சாத்தியம்? நீங்கள் எப்படி எங்கள் அம்மாவை கையில் வச்சுருக்கீங்க? ஆமாம், எனக்கும் ஒன்றும் புரியலை. எப்படி இது? மக்களே மன்னிச்சிருங்க மக்களே, தெரியாமல் ஒரு பட்டன் அமுக்கினால இப்படி ஒரு விபத்து ஆயிருச்சு. இப்போ நான் பழையபடி மாறணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அந்த நீ ஒரு பட்டனை ஒரு நாள் அன்றைக்கி தூக்கி வீசின தெரியுமா, அந்த பட்டனை மட்டும் எடுத்துகிட்டு வா மக்களே, நான் திருப்பியும் பழையபடி மாறிடுவேன். இம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ அந்த பட்டனை எடுத்துகிட்டு வரேன். இந்தாம்மா, சோஃபாவில் அந்த பட்டனை வச்சுருக்கேன். நீ வந்து ஃபஸ்ட்டு அது மேலே நில்லு. நீ அந்த பட்டனை அமுக்கு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் நீ பழையபடி மாற முடியும். சுமதி அக்கா போங்க, இந்தாங்க. அத்தை, உங்களை மாதிரி அத்தை கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். நீங்கள் எங்கள் அம்மாவை திருப்பியே தந்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. ஆமத்தை, ரொம்ப நன்றி. சத்யா சோனியா இதெல்லாம் எனக்கு பிடிக்காது தெரியும்ல. சரி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், அப்பா வந்தோடனே சொல்லிடுங்க. ஓகே அத்தை.